டே 2 குஷால் நகர்லேருந்து நாங்கள் மடிகேரி போயிட்டுருக்கோம். ஹில்ஸு மடிக்கு வந்து கர்நாடகா மீன் ஊட்டி அப்படின்னு சொன்னால் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. நல்ல பிரதேசம். நல்ல மிளகு, காஃபி, இது டீ எல்லாம் வந்து அங்கே மலையில் வந்து பெரும்பாலும் மலையில் விளையக்கூடியது தான். அது நல்ல சீனரி நல்லா பார்த்துட்டு போனோம். இயற்கையான சுவாச காற்று, எக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம், இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு அபி ஃபால்ஸ் வரும். அபி ஃபால்ஸ்லேயும் இதுமாதிரி ஜிப்லைன் இருக்கும். இந்த ஜிப்லைனில் போனாங்கன்னா அந்த அபி ஃபால்ஸ் கிட்டே போயிடும். 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நடந்து வாக்கப்பில் 1 கிலோமீட்டர் நடந்து போனோன்னா நம்ம அபி ஃபால்ஸ் பார்க்கலாம். போகும்போதே நம்ம அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு இயற்கை காட்சியை பார்த்துட்டு நம்ம போகலாம். நாங்கள் போகிற டைம்லேயும் மழை கொஞ்சம் தூரலெல்லாம் பெஞ்சிட்டு இருந்தது. அங்கங்கே மலைச்சரிவும் ஏற்படும். அபி ஃபால்ஸ் வந்தோம். 20 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போகிறோம். இதுவும் நல்லா க்ளீனாக தான் இருக்குது, மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா பறவைகளோட அந்த கீச் சத்தம் அது கேட்டுகிட்டே போகலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மெதுவாக நடந்து போய் பார்த்துட்டு வந்தோம். இது ரெய்னி சீசன்னால் நல்லா தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீசனில் எப்பவுமே மழை ரெய்னி சீசனில் நல்லா பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். கிட்ட வந்துட்டோம். இது குடகு மாவட்டத்தில் மடிகேரிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். குடகு அப்படின்னா அது இந்த குடகு மலைச்சொல். அது அருவி அப்படின்னு பேர் இருக்குது. காவேரியின் குறுக்கே வந்து இது இந்த அது ஃபால்ஸ் வந்து இருக்குது. காப்பி தோட்டங்கள் சுற்றும் இருக்குது. தொங்கும் பாலங்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஆட்டோ என்ட்ரன்ஸ் ஃபோட்டோ எடுக்கலாம். செகண்ட் நாங்கள் வர்றோம். ஃபோர்ட் மடிகேரி ஃபோர்ட்டு ஊர் டவுனுக்குள்ளார இருக்குது. மடிகேரி ஃபோர்ட்டில் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் ஆங்கிலேயர் யூஸ் பண்ணது, ப்ளஸ் இங்கே மிலிட்ரியில் யூஸ் பண்ணது. 17th centuryயில் திப்பு சுல்தான் பீரியடில் யூஸ் பண்ண சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பழைய காலத்து சிலைகளும் காட்சிக்காக வச்சுருக்காங்க. மார்னிங் 10 o'clock வந்து 5:30 வரைக்கும் வச்சுருக்காங்க. பார்க்கலாம். இது இந்த சிலை சிற்பங்களெல்லாம் பழைய காலத்துது. ஆனால் இந்த மிலிட்ரி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த ராஜாக்கள் காலத்தில் ஒரு சிறுத்தை கூட வச்சுருக்காங்க. சில லாக்கர்ஸு, சில எவிடன்ஸ் எல்லாம் அந்த பொறிக்கப்பட்ட அந்த தகடு செப்பேடு மாதிரி இது ஒரு லாக்கரு. காயின்ஸ் கூட வச்சுருக்காங்க. பழைய காலத்துக்கு காயின் கலெக்ஷன்ஸ்.
அதோட மிலிட்ரி சம்மந்தப்பட்டதான போஸ்டர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பீரங்கி யூஸ் பண்ணுற குண்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்குது. இங்கேயும் சில காயின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லாக் அதெல்லாம் இந்த ஜைனிசமோட ஸ்டாச்சூஸ் எல்லாம். கர்நாடகாவில் வந்து ஜைனிஸ் அந்த பாகுபலி, சரவணபலகோலா அதெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்க, யூஸ் பண்ண ரைஃபிள்ஸு, கன்ஸு நம்ம இதில் படத்தில் தான் பார்த்துருப்போம். இந்த ஹேங்கு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, பழைய காலத்து மாநில ஓவியங்கள் அதெல்லாம். என்னுடைய ஃபோட்டோஸ் கூட இருக்குது. இது பாருங்க, ராஜாவோட சேரு. இது 1 hour நல்லா சுற்றி பார்க்கலாம். பக்கத்துலேயே அப்படியே போனோன்னா நம்ம ஃபோர்ட் போகலாம். மியூசியமு ஃபோர்ட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இந்த ஃபோர்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு பண்ணோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் மேலே அப்படியே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் பார்க்கிங் பிளேஸ்க்கு. நல்லா அருமையான கிளைமேட்டு, நல்லா இருக்குது. இப்போ சொன்னேன் ஸ்டெப்ஸ் ஏறி போகணும், மேலே ஏறி ரவுண்ட் அடிக்கலாம் நம்ம. இது 1790 வந்து திப்பு சுல்தான் இருக்கும்போது பண்ணியிருக்காங்க. டாக்டர் வீர ராஜேந்திரா, லிங்க ராஜேந்திரா 2 அவங்க 814 வந்திருக்காங்க. அப்போ வந்து இது அப்புறம் 1834 திப்பு சுல்தான் இறந்த பின்னால் 1834 இது பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்திருக்குது. இந்த அரண்மனை டோட்டலாக 110 அடி நீளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சர்ச்சு, செயின்ட் மார்க் சர்ச் ஒன்று இருக்குது, மியூசியம் இருக்குது. ஒரு டவர் ஒன்று, கிளாக் டவர் ஒன்று கட்டியிருக்காங்க 1933. அங்கே பாரு யானை சிற்பங்கள் கூட இருக்குது. தண்ணி மலையில் வந்து 5:30 வரைக்கும் இருக்கும். ஃப்ரீ காஸ்ட்டு. ஒரு 1 hour நல்லா சுற்றி பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல அருமையான பிளேஸு. அங்கங்கே நின்று நம்ம ஃபோட்டோ பிடிக்கலாம். அந்த மியூசியம் வந்து மார்ஷல் KM கரியப்பா அவங்க நினைவாக தான் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் எல்லாம் வச்சுருக்காங்க. 2021 வந்து ராம்நாத் கோவிந்த் அவங்க தான் வந்து அதை துவக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆர்ட்டு, புக்ஸு, யூனிஃபார்ம், ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் வந்து அதில் இருக்குது. இப்போ இது முழுக்க ஒரு ராஜா, அது ஹிஸ்டாரிக்கல் பரம்பரையாக அந்த கட்டிடங்கள் அதெல்லாம் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்ததுனால பிரிட்டிஷ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சர்ச்சும் இதெல்லாம் வந்து அவங்க உபயோகிச்சிருக்காங்க. உள்ளே ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது.
பார்த்து பார்க்கிங் ப்ளேஸ்க்கு வந்துட்டோம். நல்ல ஒரு நேச்சுரல் சீனரி பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. மடிகரி ஃபோர்ட் மியூசியம், இது வந்து அந்த மியூசியம் என்ட்ரன்ஸு. பக்கத்தில் ஃபோர்ட்டு, சர்ச்சு, சுற்றியும் வந்து அந்த ஃபோர்ட் இருக்குது. சுற்றிட்டு வரலாம் நாங்கள். நாம் நெக்ஸ்ட்டு ராஜா சீட் கார்டன் இங்கே வரோம். மடிகேரி. இது ஏன் ராஜா சீட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, ராஜா அங்கே பக்கத்தில் தான் அரண்மனை இருக்குது. அங்கே இருந்த ராஜா இயற்கை காட்சி பார்க்கணுன்னா ஈவினிங் டைமில் இங்கே வந்து உட்காந்து பார்ப்பாராம். அதனால் இது பேர் ராஜா சீட்டுன்னு பேர். பொதுமக்களும் அப்போ பார்ப்பாங்க. சில நடன நிகழ்ச்சி எல்லாம், அதாவது அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு அதுக்குன்னு ஒரு இடம். ராணிங்க, இளவரசிங்க அவங்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இடமா இது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கார்டனோட மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஜிப்லைன் நல்லா இருக்குது. சின்ன பசங்களுக்கு அங்கங்கே வைல்டு அனிமல்ஸோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஐ லவ் கூர்க் அந்த ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அங்கே நின்று நமக்கு ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. நாங்கள் மேலேருந்து பார்த்தா நல்லா மிஸ்ட்டு நல்லா இருக்குது. நம்ம ரெய்னி சீசனால் மிஸ்ட்னால் நமக்கு கொஞ்சம் தெரியல, இருந்தாலும் நல்லா ரம்மியமான பிளேஸ். மிஸ்ட்டு நம்ம தலை மேலே போகிறத இங்கே பார்க்கலாம். அந்த மண்டபம் தான் அதுதான் ராஜா உட்காந்து பார்க்குற சீட்டு. அந்த இடத்துலேருந்து பார்த்தா அதுதான் டாப் பிளேஸு. இன்னும் உட்காந்து பார்த்தா இயற்கை காட்சியை ரசிச்சுட்டே இருக்கலாம்ன்றதுக்காக உருவப்பட்டது. அங்கங்கே நமக்கும் சிட்டிங் பெஞ்ச் போட்டிருக்காங்க. நாமளும் உட்காந்து பார்க்கலாம். இந்த பிளேஸ் தான் அது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மிஸ்ட்டு நம்ம கண்ணு உள்ளாரே போகிறது, அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே நின்று வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மடிகேரியோட ஹையஸ்ட் பிளேஸ் இது. டாப்பில் ஒரு வியூ பாயிண்ட்டு. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சுத்தமான ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 1 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணி இருந்து ரசித்து, பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டா நல்லா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். இது மடிகேரியில் தான் இருக்குது. இது 1600 1834 200 years குடகு மன்னர்கள் இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. 5:30 7:30 வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிக்கெட் வந்து 5 rupees தான். நைட்டில் மியூசிக்கல் இதெல்லாம் போகிறாங்க. அடுத்தது நாங்கள் மண்டல்பட்டி அப்படின்ற பிளேஸில் ஜீப்பில் போகிறோம். இருக்கிறதுல மடிகேரியில் ஒரு வியூ பாயிண்ட் எதிரானா இந்த மண்டல்பட்டி தான். இது ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்குது. புஷ்பகிரி வனம், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்க்கலாம். 1600 மீட்டர் உயரம் இருக்குது. மடிகேரிலேருந்து 18 கிலோமீட்டர். ஜீப் ரைடிங்கில் போகலாம். 4x4 போகலாம். ஒருத்தருக்கு வந்து 500, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 550 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 3 hours ஆகுன்றோம். போக 1 hour, வர 1 hour, அங்கே இருக்கிறது 1 hourன்னா ஆகும். நல்ல ஜூன் டு செப்டம்பர் நல்ல க்ளவுடியான பிளேஸு. மார்னிங் 6 ஈவினிங் 6 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் 17 degree இருக்குன்றாங்க.
ஹையஸ்டானா 27 இருக்கும். அங்கே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். வந்துட்டு வாக்கப்பெல்லாம் நடந்து போகணும். நல்லா சன்ரைஸும் சன்செட்டும் நல்லபடியாக பார்க்கலாம் அப்படின்றாங்க. நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் லைட்டாக தூரல் தான். ஆனால் அங்கே மலை மேலே போனால் காற்றுன்னா காற்று இருக்க முடியாது. குடெல்லாம் பிச்சுட்டு போகும். அப்படி ஏரியா நல்லா இருக்குது. அருமையான பிளேஸு, நல்லா வியூ பாயிண்ட்டு. கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள். பீக் வந்துட்டோம். நாங்கள் தடுப்பு வச்சுருக்காங்க, யாரும் எதுவும் ஆகக்கூடாது, ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. காற்று அப்படி காற்று அடிக்குது மேலே போனால். மலையோடு சாரலோடு சேர்ந்து காற்று. நல்லா பார்த்துட்டு நம்ம மெதுவாக கீழே நடந்து போகிறோம். சுற்றி பார்த்தா அப்படி மிஸ்ட்டோட நல்லா இருக்குது. மேலே பீக்கில் தான் நல்லா காற்று, கீழே வந்து அந்த காற்று இருக்காது. கீழே இறங்கி வந்துட்டோம். இதான் வந்து ஜீப்புகளெல்லாம். வெயில் காலத்தை விட கொஞ்சம் அந்த லைட்டாக மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து நல்லா கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் டாய்லெட் ஃபெசிலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் எதுவுமே கடைங்கள்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நாம் ஏதாவது இருந்தோன்னா நாமளே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.